ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த சித்தர் ஞான ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களுடைய அபிமான ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. அதாவது நம்ம லக்னம் ரிஷப லக்னத்திற்கு இந்த பதிவு. இந்த நம்ம லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்கிற ராகு சார மாற்றம் அடைகிறார். இது வரைக்கும் சொந்த நட்சத்திரமான சதயத்தில் போயிட்டு இருந்தார். இப்போ ஜூன் 30ஆம் தேதி செவ்வாய் நட்சத்திரமான அவிட்டத்துக்கு மாறுகிறார். இது அவர் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் அந்த கும்பராசியில் செவ்வாயாகவே செயல்படுவார். நவம்பர் 25ஆம் தேதி தான் நம்மளுடைய ராகு பயிற்சி. ராகு பயிற்சியில் 2 விதமாக சொல்லுவாங்க. ட்ரூ நோடு, மீன் நோடுன்னு இருக்குது. நாம் ட்ரூ நோடை அனுசரிக்கிறோம். அதனால் நவம்பர் 25 மகர ராசிக்கு மாறும் வரை கும்பராசியில் செவ்வாயை போல ராகு நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். உண்மையிலேயே செவ்வாய் நல்ல துடிப்பை, ஆக்டிவ்னஸை கொடுப்பவர் நம்மளுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் படிப்பு, பணபலம், வேலை சார்ந்த விஷயங்கள், ஞானங்கள் மற்றும் தொழில் பலம் இதையெல்லாம் கொடுக்குற கிரகம்தான் செவ்வாய். செவ்வாய் ரிஷபத்துக்கு ஒன்றும் மோசமானவர் அல்ல. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அந்த ராகு நல்ல ராகுவா அப்படின்னு பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு 8ஆம் இடமான தனுசுலேயோ 12ஆம் இடமான மேஷத்துலேயோ இருந்தால் தான் கெட்ட ராகு. மற்ற இடத்துல இருந்தால் எல்லாமே ராகு நல்ல ராகு தான். ராகு எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்காரோ அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு செய்வார். அவர் தன்னுடைய திசையில் அந்த பலனை கொடுப்பார். இப்போ நாம் இது எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படின்னா, உங்களுக்கு ராகு செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடந்ததுன்னா உங்களுக்கு இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருந்த இந்த ராகுனுடைய வேலையிலிருந்து கொஞ்சம் மாற்றி செய்வார்னு சொல்ல வர்றேன். இது வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு வேலையில் தொழில் செஞ்ச உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் லாக் பண்ணி விட்டார். என்ன மாதிரி லாக் பண்ணார்? அதாவது டிமாண்டு குறைஞ்சி போச்சு, கஸ்டமர் வெளியே போயிட்டாங்க. அதனால் உற்பத்தி பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சுங்க. நான் கம்பெனி லாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சுங்க. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் இந்த ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணியிருக்கார். இப்போ செவ்வாய் நட்சத்திரத்தில் வரும்போது மாற்று சிந்தனையை உருவாக்குகிறார். இந்த மாற்று சிந்தனை என்பது மாற்று தொழில் அல்லது மாற்று உத்தியோகம், நீங்கள் என்ன ஈடுபாடு செய்கிறீங்களோ அதில் வெற்றி தருவார். ஒரே கண்டிஷன், ராகுவோ செவ்வாயோ 8ஆம் இடமான தனுசுலேயோ 12ஆம் இடமான மேஷத்துலேயோ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக நன்மையை செய்வார். அப்போ தொழில் பலம் அப்படின்னு எடுக்கும்போது மெயினாக கருவிகள், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்கள். ஈவன் செவ்வாய் என்பது பூமிகாரகன். ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா, பில்டராக இருக்கீங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்களா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கீங்களா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கீங்களா, ஈவன் விவசாயம் பண்ணுறீங்களா, எல்லாத்துக்குமே ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார். ராகுனாலே பிரம்மாண்டம். ஏன்னா ரிஷபத்துக்கு 2ஆம் இடமான பணம் கொடுக்க ஸ்தானத்தில் தான் ராகுனுடைய திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானமான துலா ராசியில் தான் சுவாதி நட்சத்திரம் இருக்குது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் தான் சதய நட்சத்திரம் இருக்குது. இப்படி ரிஷப லக்னத்தில் பிறந்த நமக்கு பிரம்மாண்டமாக உத்தியோக பலத்தையும் தொழில் பலத்தையும் தன்னுடைய திசையிலே அள்ளி வழங்கக்கூடியவர் தான் ராகு. அந்த ராகு மட்டும் கெடாமல் 2, 6, 10 இருந்திருந்தா நீங்கள் பிரம்மாண்டமான தொழில்களையும் பிரம்மாண்டமான ஒரு பண வசதி, பண வரவு, பண சேமிப்பு, மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அடைவீர்கள். அப்போ அந்த வகையில் இது உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனை. 127 நாட்கள், நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் கூட செவ்வாய் நட்சத்திரத்தில் தான் அவர் பயணிக்க போகிறார். பயிற்சி ஆன பிறகும் கூட அவிட்டம் 1, 2 பாதங்கள் மகரத்தில் பயிற்சியாக போகிறாரு. அதையும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது வேறு ஏதாவது நெகட்டிவ் இருக்குங்களா அப்படின்னு கேட்டால், உறவுகள் சார்ந்த விஷயத்தில் தான் நம்ம நெகட்டிவாக பார்க்கணும். எப்பவுமே பாருங்கள், புறம் சார்ந்து நன்மை செய்யும் போது அகம் சார்ந்து தீமை செய்யும். ஒன்றை இழந்துதான் ஒன்றை பெற வேண்டும். நல்ல பணம் வசதிகள் எல்லாம் இருக்குது, ஆனால் உயிர் பற்றான விஷயத்தில் வீக்காக இருக்குது. ஒன்று டைவர்ஸ் ஆகுது, இல்லை குழந்தை இல்லை, இல்லைன்னா வீட்டில் சண்டை சச்சரவு. அதே நேரத்தில் வறுமையில் இருப்பாங்க, பணமே இல்லாத குடிசையில் வாழ்வாங்க, சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்கள் படுத்த தூக்கம் வந்துடும்.
அவர்களுக்கு வந்து ஒரே கவலை பணக்கவலை மட்டும்தான். ஆனால் உறவுகள் அந்யோன்யம் அற்புதமாக இருக்கும். ஆனால் மிடில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இறைவன் சில வரங்களை வழங்குவார். அதுதான் நல்ல வாழ்க்கை. கண்டிப்பாக பணம் தேவை, அதே நேரத்தில் உறவுகளும் விட்டு போகக்கூடாது. அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணி போகணும்னா 6, 8, 12 என்கின்ற கஷ்ட நஷ்டங்களை தரக்கூடிய பாவம் வந்து நமக்கு வீக்காக இருக்கணும். மற்ற பாவங்கள் இப்போ 2, 6, 10 வளர்ந்துட்டா தொழில் பலம் பணபலம் நல்லா இருக்கும். 3, 7, 11 வளர்ந்துட்டா உறவுகள் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு தரக்கூடியவர் 7ஆம் அதிபதியான செவ்வாய். உங்களுக்கு வந்து உறவுகள்னு சொல்லும் போதே செவ்வாய் வந்து அவர் முக்கிய பங்காற்றுகிறார். அது இரத்த சம்பந்தப்பட்ட உறவாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், எல்லாமே செவ்வாய் வந்து பங்கெடுத்துக்கிறார். உங்களுடைய பிறப்பிலேயே செவ்வாயினுடைய பலம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலம். நான் வந்து எங்கள் பாரம்பரியம் இப்படிங்க, எங்கள் பாட்டனார் இப்படிங்க, எங்கள் தகப்பனார் இப்படிங்க, அந்த வழியில் நானும் வளர்ந்தனுங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி. ஸோ அந்த பங்களிப்பை செவ்வாய் தருகிறார். இப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த 2 பேருக்கும் கான்ட்ரடிக்ஷன் வரக்கூடாது. ராகுவோ செவ்வாயோ 8, 12 போனது கான்ட்ரடிக்ஷன், அதாவது முரண்பாடு ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு சண்டை சச்சரவு, பங்காளி சண்டை, சொத்து தகராறு, வழக்குக்கு போகிறது, சிறைச்சாலைக்கே போகிறது, மிகப்பெரிய குற்றங்கள் நடக்கிறது. இதையெல்லாம் இந்த 2 கிரகங்களுமே பண்ணுவாங்க. இந்த 2மே வந்து அசுர கிரகங்கள் தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு காவல்துறையிலையோ ஒரு இராணுவத்திலேயோ போனால் சாஃப்டாக வேலை பார்க்க முடியாது, ஹார்டாக தான் வேலை பார்க்கணும். அந்த மாதிரி நேச்சர் தான் செவ்வாயும் ராகும். ஸோ அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு தொழிலுக்கு நல்லா இருக்கிற அதே நேரத்தில் உறவுகளுக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், ரொம்ப ரொம்ப பொறுமையாக போகணும். ஏனென்றால் ஈகோவனால் அதிருப்தியான ஒரு சூழல் ஏற்படும். ஏன்னா நம்மளை வந்து சரியானபடியில் ஒரு பாசம் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை வைப்பாங்க. கேர் எடுத்துக்கிறது இல்லை, உறவுகளை கவனிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். அதன் மூலமாக உங்களுக்கு கோபம் வரும். உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் எங்கேயோ இருக்கும், ஆனால் உங்களை வந்து இந்த விஷயத்தில் உங்களை டார்ச்சர் பண்ணும்போது உங்களுக்கு கோபம் வரும். இந்த கோபதாபங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் மட்டும் ராகு செவ்வாய் காம்பினேஷன் நெகட்டிவாக வேலை செய்யும். அதை பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கெட்ட ராகு கெட்ட செவ்வாய் திசைகள் நடப்பில் இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடும் என்பதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு செய்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு கெட்ட கிரகம் என்பது ஒரு சின்ன பீரியடு, 1 மாதம் நடந்துச்சுங்க, தலைகீழாக திருப்பி போட்டுருச்சிங்க வாழ்க்கையை அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதனால் அந்த விஷயங்களை தெரிந்து பக்குவப்படுத்தி கொடுத்து நமக்கு என்ன நட்சத்திரம் சாதகம், என்ன நட்சத்திரம் துன்பம் தரும், அந்த நேரத்தில் அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருந்துட்டாலே போதும். இப்போ ஒரு சின்ன விஷயம்னால ஒரு பெரிய விபத்து ஏற்படுது இல்லையா? அந்த சின்ன விஷயம் அந்த நட்சத்திரம் நமக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சால் நம்ம அதில் இன்வால்வ் ஆகாமல் இருந்துக்கலாம். அது மாதிரி உங்களுடைய ஜாதக பலன்களை எல்லாம் பரிசீலனை செய்து இதை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.